and welcome to VJ Home Bakers. இன்னைக்கு வீடியோவில் என்னோட ஒன் டே கேக்கோட ஒரு vlog பார்க்கலாம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லை இந்த மாதிரி vlog எல்லாம் போட்டு. அதுவும் இல்லை இந்த vlogல பார்த்தீங்கன்னா சிம்பிளாக கேக்கை நம்ம யூனிக்காக எப்படி டெக்கரேட் பண்ணலாங்கிறது எல்லாமே நான் சொல்ல போகிறேன். அது மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எனக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 kgயில் 2 டயர் கேக்கும், 1 kgயில் ஒரு டால் கேக், அப்புறமா 2 kgயில் 2 டயர் ஃபாண்டன், ஃபுல் ஃபாண்டன் கவர்ட் கேக்கு, இப்படி 3 ஆர்டர்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த 3 ஆர்டரும் பார்த்தீங்கன்னா 3 டைமில் எனக்கு டெலிவரி கொடுக்க வேண்டியது. இதில் 2 கேக் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்த்டேக்குள்ளது. ஸோ அதில் வந்து ஒன்று மார்னிங் 10 o'clock போல் ஃபங்க்ஷனுக்கு, இன்னொன்று வந்து ஈவினிங் 5 o'clock ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த டே பார்த்திங்கன்னா மார்னிங் டு ஈவினிங் ஃபுல் ஒர்க் இருந்ததுனால நான் வந்து பேக்கிங் எல்லாமே ஒன் டே முன்னாடியே முடிச்சுட்டு அடுத்த நாள் மார்னிங், அதாவது ஏர்லி மார்னிங் வந்து நான் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து க்ரம் கோட்டிங் எல்லாமே நான் முடிச்சிருந்தேன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பர்த்டே அந்த கேக் செட்டுக்கு கூடவே பார்த்தீங்கன்னா கப் கேக், டோனட் அது எல்லாமே வந்து ஆர்டர் இருந்துச்சு. நான் அதையுமே நான் எளியராகவே பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட்டு மார்னிங் 10 o'clock டெலிவரி கொடுத்து அந்த ஃபஸ்ட்டு பர்த்டே கேக்கோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா 3 kgயில் 2 டயர் கேக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டம் டயருக்கு வேவ் பேட்டர்ன் நான் ஸ்க்ராப்பர் யூஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன். அதேமாதிரி டாப் டயரில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டைமண்ட் ஷேப்பில் உள்ள பேட்டர்ன், அதுவும் வந்து இம்ப்ரெஷன் டூல் வச்சு நான் வந்து அந்த டிசைன் கொடுத்துருக்கேன். ஐசிங் முடிச்ச கையோட கப் கேக்ஸுக்கும் சேம் கலர்லேயே வந்து நான் ஃப்ராஸ்டிங் கொடுத்து விட்டேன். இதில் வந்து அந்த ஃபர்ஸ்ட்டு கேக்கில் கேக்கோட டாப்பில் மிக்கி மவுஸ் ஷேப்பில் எடிபிளாக வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் அதுக்கு என்ன பண்ணேன்னா இந்த பினாட்டா மோல்டு இருக்குல்ல, இந்த பால் ஷேப்பில் உள்ள பினாட்டா மோல்டு, அதில் வந்து அந்த ஷெல், இந்த சாக்லேட் ஷெல் வந்து செமி சர்க்கிள் ஷேப்பில் உள்ளதை வந்து செய்து எடுத்தேன். அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இல்லை, அந்த மிக்கி மவுஸோட ஷேப்பு செய்கிறது வந்து ஃபுல்லாகவே இல்லை. ஏன்னா ஒர்க்கு வந்து நிறைய இருக்கிறதுனால அந்த கேமரா ஒவ்வொன்றா வச்சு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியலை. ஏன்னா அந்த ஒவ்வொரு டைமுக்கும் ஒர்க் முடிச்சு கொடுக்கணும் இல்லையா. ஸோ ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது ரெக்கார்டிங் வந்து கண்டிப்பாக டிஸ்டர்ப் ஆக தான் செய்யும். ஸோ கொஞ்சம் முடிஞ்சது வரைக்கும் கொஞ்சம் விட்டு இடையிடையாக நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அதனால் ஃபுல்லாக இல்லை, நான் ஜஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா கேக்ஸுகள், கேக் பாப்ஸ் இதெல்லாம் வந்து ஆர்டர் இருந்துச்சு. ஸோ அந்த இதுவுமே எல்லாமே நான் செய்து எடுத்துருந்தேன். அண்ட் கேக்ஸுகள், கேக் பாப்ஸ், டோனட் இது எல்லாமே வந்து நான் செப்பரேட்டாக உங்களுக்கு டீட்டெயில்டாக வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன், சேனலில் இருக்குது. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள். அப்புறமா வேறு அந்த ஒரு நம்பர் டாப்பர், அப்புறம் வந்து லாலிபாப் டைப்பில் உள்ள சாக்லேட் டாப்பர், இது எல்லாமே வந்து வேறு ஒரு 1 kg டால் கேக் சொன்னேன் இல்லையா, அதில் வந்து டெக்கரேட் பண்ண வேண்டிய தேவை இருந்துச்சு. ஸோ நான் அதுக்காகவும் அந்த சாக்லேட் யூஸ் பண்ணி அதெல்லாமே நான் செய்து எடுத்துக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா மிக்கி மவுஸுக்கு காது செய்கிறதுக்கு அதுவும் எடிபிள் அதுனே வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சாக்லேட் யூஸ் பண்ணி தான் நான் செய்திருந்தேன். ஸோ இது வரைக்கும் ஓரளவுக்காச்சும் ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறமா அந்த ஃபஸ்ட்டு கேக்கு ரெடி பண்ணுறது ரெக்கார்ட் பண்ணவே முடியலை. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி நான் ஏர்லி மார்னிங் தான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா எனக்கு ஒன் டே முன்னாடி வேறு கேக்கோட இருந்ததுனால இது வந்து கொஞ்சம் ஏர்லியராக அந்த டெக்கரேஷன் ஒர்க் எல்லாம் எதுவுமே செய்து வைக்க முடியலை. ஸோ மார்னிங் ஸ்டார்ட் பண்ணி 10 o'clock கேக் கொடுக்கணும் அப்படிங்கும்போது ரொம்ப டைட் ஆகிடுச்சு. அந்த ஒர்க்கு பண்ணுறது கொஞ்சம் டைம் வந்து ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. ஸோ வீடியோ எதுவுமே ரெக்கார்ட் பண்ண முடியலை. இதுதான் வந்து கேக்கோட ஃபைனல் லுக்கு. எல்லா ஒர்க்குமே நான் முடிச்சிட்டேன். அப்புறம் இந்த கேக் கூடவே பார்த்தீங்கன்னா 5 டிசர்ட்ஸ் வந்து 5 பீசஸ், அதாவது கப் கேக், டோனட், கேக் பாப்ஸ், அப்புறமா வந்து சின்ன ஒரு கிளாஸ் ஜாரில் வந்து 1 டைப் ஆஃப் டிசர்ட், நம்ம சொல்லப்போனால் இந்த ட்ரீம் கேக்கெலாம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு பேட்டர்னில் தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 kgயில் 2 டயர் ஃபாண்டன், ஃபுல் கவர்ட் ஃபாண்டன் கேக்கு. இது வந்து நான் கனாச்சி ஐசிங் தான் நான் கொடுத்துருந்தேன். ஸோ டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுமே கனாச்சி ஐசிங் கொடுத்து ஃபாண்டன் வந்து கவர் பண்ணி எடுத்துருந்தேன். இதுவும் பார்த்திங்கன்னா எனக்கு ஃபுல்லெல்லாம் ரெக்கார்ட் பண்ணவே முடியலை. நான் ஓரளவுக்கு சரி இதுதான் பண்ணேன் அப்படிங்கிறது காமிக்கிறதுக்காக இடையிடையாக அது மட்டுமே நான் ரெக்கார்ட் பண்ணி எடுத்தேன். ஸோ பேலன்ஸ் உள்ளது அந்த 1 kg டால் கேக், அதுக்குமே நான் ஐசிங் செய்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா தான் இந்த ஃபாண்டன் வந்து கவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ இது பார்த்திங்கன்னா பிளெயின் ஃபாண்டன் மட்டும் கவர் பண்ணதில்லை. இதில் வந்து ஃபாண்டன் ரஃபிள்ஸ் வர்றது மாதிரி. ஆக்சுவலி இது வந்து கஸ்டமைஸ் டிசைன். அவங்க ஒரு மாடல் கொடுத்து அதே மாதிரி தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க. நான் அவங்க ஆர்டர் தரும்போதே நான் சொன்னேன் இதில் வந்து ஃபாண்டன்டல் இவ்வளோ டெக்கரேட் பண்ணி வரும்போது ரொம்ப ஹெவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஓகே ப்ராப்ளம் இல்லை, பட் சேம் லுக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபாண்டன் ரஃபிள்ஸ் எல்லாமே வச்சு இந்த ஃபாண்டன் கேக்குமே வந்து நான் ரெடி பண்ணி எடுத்தேன். ஸோ இந்த கேக் பண்ணுறதுக்கு நிஜமாகவே ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. அது வேறு அந்த சம்மர் சீசன், செம்ம சூடு, ரூமில் ஏசி வேறு கிடையாது. ஐயோ, நான் ஃப்ரிட்ஜில் வச்சு இது ரெடி பண்ணி முடிக்கிறதுக்குள்ளாடி ஒரு வழி ஆயிடுச்சு.
ஸோ இந்த கேக்கு டாப் அண்ட் பாட்டம் 2 டயருமே வந்து ஃபாண்டனில் கவர் பண்ணி அவங்க கொடுத்த சேம் மாடலில் நான் செய்திருந்தேன். அதே மாதிரி ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் வச்சு தான் டெக்கரேட் பண்ணி வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஜிப்சம் ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரெஷ் ரோசஸ் வச்சு அந்த 2 டயருக்கு இடையில வந்து நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு கூடவே 3 கேக்ஸுக்களும் கேக் பாப்ஸும் அப்புறம் 5 பீசஸ் கப் கேக்ஸும் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த கப் கேக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கேக்கில் வர அந்த 3 கலர் காம்பினேஷன்லேயே வந்து நான் ஃப்ராஸ்டிங் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கேக்கும் டெலிவரி கொடுத்ததுக்கு அப்புறமா அடுத்த கேக் உள்ள ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஐசோமால்ட் லாலிபாப்ஸ் வந்து நான் செய்தேன். அந்த ஐசோமால்ட் லாலிபாப்ஸ் வந்து எப்படி செய்யணுங்கிறத நான் செப்பரேட்டாக டீட்டெயில் ஒரு வீடியோ நான் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ ரொம்ப க்யூட்டாக அந்த கேக்குக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்கு வந்து ஐசோமால்ட் லாலிபாப்ஸ் வந்து செய்துட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கேக்கில் பிங்க் கலரில் ட்ரிப் கொடுக்குன்னு மறந்து இதுதான் கொஞ்சம் காமெடி ஆயிடுச்சு. என்னென்னா அந்த ட்ரிப்போட திக்னஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஜாஸ்தினால அது ரொம்ப கூல் ஆயிடுச்சு. ஸோ அது திக்காகிட்டு அப்புறமா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஆக்சுவலி ஏன்னா ட்ரிப்பு விட நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுவும் இல்லை இந்த கேக்கும் டெலிவரி கொடுக்கும் டைம் ஆயிடுச்சு. அடுத்து மறுபடியும் மெல்ட் பண்ணி திருப்பி எடுத்து ட்ரிப் கொடுத்துட்டு உள்ள டைம் இல்லை. ஸோ இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே நான் ட்ரிப் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேக்கோட ஃப்ரெண்டில் இந்த மாதிரி ஹார்ட் ஷேப் வந்து டெக்கரேட் பண்ணி இருந்துச்சு. அவங்க இதுவும் வந்து கஸ்டமைஸ்டு டிசைன் தான். ஸோ அது வந்து ஃபாண்டனில் தான் செய்திருந்தாங்க. அப்போ அவங்க வந்து ஃபாண்டனே வேண்டாம், எல்லாமே சாக்லேட்டில் பண்ணி கொடுங்கிறது மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து அந்த ஹார்ட்டும் பார்த்திங்கன்னா சாக்லேட்லேயே வந்து நான் செய்திருக்கேன், கொஞ்சம் பெரிய சைஸ்லையா. சாக்லேட்டு கட்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டீல் கட்டர்ஸ், அந்த ஹார்ட் ஷேப்பில் உள்ள கட்டர், அதுக்கு உள்ளால வந்து சாக்லேட் மெல்ட் பண்ணி விட்டு அந்த பெரிய சைஸில் உள்ள ஹார்ட் வந்து செய்து எடுத்திருந்தேன். அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக சின்ன பைப்பிங் ஒர்க்கும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கேக்கில் வந்து டாப்பர்ஸ் எல்லாமே வச்சு செட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். இது வந்து ஏற்கனவே சொன்னது மாதிரி ஃபுல் சாக்லேட், அப்புறமா வந்து ஐசோமால்ட் லாலிபாப் அதை வச்சு தான் ஃபுல்லாகவே கேக்கை டெக்கரேட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அப்புறம் ஈவினிங் 6 o'clock போல் இந்த கேக்கோட ஒர்க்கும் எல்லாமே முடிச்சு கேக்கும் டெலிவரி கொடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி 1 day கேக் ஆர்டர்லாம் வரும்போது அன்றைக்கி அந்த ஃபுல் ஆர்டர் கிடச்ச அந்த கேக் எல்லாத்தையுமே டெக்கரேட் பண்ணி சேர்த்து வச்சு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து அது வந்து சேம் டெலிவரி டைமில் வந்து டெலிவரி இருந்துச்சுன்னா தான் ஒரே டைமில் எடுக்க முடியும். இது வந்து ஒவ்வொரு டைம் டெலிவரி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு மைண்ட் என்ன தோணும், ஃபஸ்ட்டு உள்ள கேக்கை ஃபஸ்ட்டு முடிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னா. ஸோ அப்படி முடிச்சு கொடுக்கும்போது என்ன ஆயிரும்னா சேர்த்து வச்சு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முடியாது, அது மிஸ் ஆகிடும். இவ்வளோ தான் என்னோடய 1 day கேக் ஆர்டர்ஸ். இந்த 3 கேக்லேயும் உங்களுக்கு எந்த கேக்கோட டிசைன் பிடிச்சிருந்து அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். அது மாதிரி வீடியோ மறக்காமல் லைக்கும் பண்ணுங்கள். அப்புறமா அந்த கேக்கோட பேசிக் கிளாஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு கிளாஸ் டீட்டெயில்ஸ் தெரியணுன்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு vlog போஸ்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கும்போது எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ போடுறதுக்கு நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஸோ வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பாய்.